அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் ஸ்ரீராம் ஆதித்யாவினுடைய அன்பு வணக்கங்கள். இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதிர்ஷ்டமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியிலே சந்திரன், செவ்வாய் 10ல் திக்பலம், சனி 7ல் திக்பலம், 2 கிரகம் திக்பலமாக இருக்கு. ஸோ சந்திரன் வந்து லக்னத்திலே இருக்கார். ரொம்ப சாந்தமான, ரொம்ப பிரமாதமான மாதம். உங்கள் ராசி அதிபதி சூரியனோட 12ல் போய் பலமாக உட்காந்துருக்கார். 12ஆம் அதிபதி 12லேயே. பயணப்படுங்க. நிறையா பயணங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும். சிறு தூர பயணமாக இருக்கலாம், நெடுந்தூர பயணமாக இருக்கலாம். உங்களுடைய தொழிலுக்காக பயணப்படுங்கள். பயணப்பட்டு நிறைய கற்றுக்கொள்ளுங்கள். பயணம் உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு புதிய நண்பனாக மாறும். பணம் இந்த மாதத்தில் முன்பகுதியில் கொஞ்சம் விரயமாகும். ஏன்னா தனாதிபதி நீச்சம் தன்மனைக்கு 12ல். அப்போ இந்த மாதத்தினுடைய முற்பகுதி உங்களுக்கு நிறைய செலவு இருக்கும். பிற்பகுதி ரொம்ப பிரமாதமாக பணம் வந்து சேரும். ஏன்னா சுக்கிரன் வந்து மூல திரிகோணத்தில் உங்களுடைய ராசி மேலேயே வரார். அப்போ ஆடை ஆபரணங்கள்லாம் சேரும். பணம் வந்தால் நம்ம சும்மா இருக்க மாட்டோமே. அதனால் ஆடை ஆபரணங்கள்லாம் சேரக்கூடிய அதி அற்புதமான மாதம். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட குலதெய்வ பிரார்த்தனை வழிபாடு இந்த மாதம் நிறைவேறும். 5ஆம் அதிபதி 7ல் போய் உட்காந்துருக்கார். சுக்கிரனும் அவரும் கனெக்ஷனில் இருக்கார். அப்போ வந்து நீண்ட நாளாக நான் குலதெய்வத்தை போய் வழிபடணும்னு நினைக்கிறேன், முடியல, தடை இருக்குன்னா இந்த மாதம் மூவ் பண்ணுங்க. குலதெய்வத்தை போய் வழிபட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கும். அந்த மாதிரியான ஒரு மாதம். உடல் நலத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு குரு நல்லா இருக்கார், சனி நல்லா இருக்கார், சந்திரன் லக்னத்தில் இருக்கார். அப்போ உறவுகள்லாம் ஒன்றா சேருவாங்க. கல்யாணம், காட்சி, அந்த மாதிரி விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. நல்ல அறுசுவை உணவு கிடைக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு. அந்த மாதிரி போகும்போது உங்கள் உடல் நலத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி உங்கள் பயணங்கள்லையும் வாகனத்தில் மிதமான வேகம் போகணும். உணவு கட்டுப்பாடு இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசியை செவ்வாயும் பார்க்குறார், சனியும் பார்க்குறார். அப்படின்னா உங்கள் பயணத்தில் வந்து ரொம்ப நிதானம் இருக்கணும். பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று கூடிடுவீங்க. ஏன்னா 7th லார்ட் 11ல் இருக்கார். அதனால் வந்து இவ்வளோலாம் நடக்குது. ஆனால் உங்கள் மனசு எதுலேயுமே ஒட்டாது. ஏன்னா செவ்வாய் சனியினுடைய பார்வை லக்னத்திலே இருக்குது. இவ்வளோ கொண்டாட்டம், கேளிக்கை, வேடிக்கை, பணவரவு எல்லாம் இருக்குது. ஆனால் உங்கள் மனசு போய் வந்து எதுலேயுமே ஒட்டாது. ஏன்னா செவ்வாய் சனி ஒரு விரக்தி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ உங்களுக்கு அருகில் இருக்கிற பெருமாள் கோயிலில் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் தான் 2ஆம் இடத்துல ரொம்ப பிரமாதமாக இருக்கார். நேராக அந்த தாயார்கிட்ட போயிட்டு ஒரு நெய்தீபம் போடுங்க. தாமரை மலரால் அவரை வந்து அர்ச்சனை பண்ணுங்க. உங்களுடைய மனசில் இருக்கிற பாரம் சட்டுன்னு குறையும். பணவரவும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் நம்ம என்ன அதிர்ஷ்ட வர்ணங்களை அணியலாம்? பச்சை மற்றும் வெள்ளை. ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து சூரியனோட இருக்கார். அதனால் பச்சை மற்றும் வெள்ளை நிறங்களை அணிஞ்சிக்கிறது மூலமாக உங்கள் மனசில் ஒரு உற்சாகம் உண்டாகும். தெய்வம் மகாலட்சுமி தான். மகாலட்சுமி இந்த மாதம் ஸ்திரமாக நீங்கள் போய் பிடிக்கணும். பிடிக்கும்போது அந்த தாயாருடைய திருவுருள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். என்ன தானம் கொடுக்கலாம்? பாசி பயிர் தானமாக கொடுக்கலாம். ஏன்னா புதன் 12ல் இருக்கார். இளநீரை தானமாக கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் அல்லது சன்னதிக்கு வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப சிறப்பு. வாழ்வியல் பரிகாரம் என்ன பண்ணலாம்? 4th லார்ட் போய் 11ல் இருக்கார். உங்கள் கார், பைக்கை இந்த மாதம் நீங்களே சுத்தம் பண்ணுங்க. அதுதான் வாழ்வியல் பரிகாரம். ஏன்னா 4th லார்ட் 11ல் இருக்கார். அதை சுத்தம் பண்ணும் பொழுது உங்களுடைய மனசு, உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பணவரவு, இது ரெண்டுமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ கன்னிராசி அன்பர்கள் வெற்றி மேலே வெற்றியை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட